யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சில வார்த்தைகள் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையே மாத்துற சக்தி அதுக்கு இருக்குன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஞானம் தான் இதுல ஒளிஞ்சிருக்கு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். கேட்கும்போது ஏதோ பெரிய தத்துவம் மாதிரி தெரியுதா? இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? சும்மா ரொம்ப நாள் வாழ்றத பத்தி மட்டும்தான் இது சொல்லுதா, இல்ல இதுக்குள்ள நம்மில் பலருக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை ரகசியமே அடங்கியிருக்கா? இது வேற எங்க இருந்தும் இல்ல, நம்ம திருவள்ளுவரோட திருக்குறள்ல இருந்து எடுத்த ஒரு ஞான துளிதான். பாருங்க, இந்த 2 வரியில ஒரு முழுமையான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கான சாவி ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அந்த சாவியை நாம எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். 2000 வருஷத்துக்கு மேல நினைச்சு பாருங்க, எத்தனையோ போர்கள் வந்திருக்கு, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் வந்து போயிருக்கு, டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. ஆனா இந்த ஞானம் மட்டும் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே நிக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இது நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தை பத்தினதே இல்ல, நமக்குள்ள இருக்கிற உலகத்தை பத்தினது, நம்மளோட ஐம்புலங்கள் பத்தினது. சரி வாங்க, இந்த குறளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அது எதை பத்தி பேசுதுன்னா 5 பொறிகளின் வாயில், அதாவது நாம இந்த உலகத்தை எப்படி உணர்றோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத பத்தி தான். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வள்ளுவர் நம்ம புலன்களை சும்மா ஜன்னல்கள்னு சொல்லல, வாய்கள் இல்லனா வாசல்கள்னு சொல்றாரு. இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அதாவது எதை உள்ள விடணும், எதை வெளியே நிறுத்தணுங்கிற கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றாரு. முதல்ல பார்வை. நம்ம பார்க்குற காட்சிகள், நிறங்கள், வடிவங்கள் எல்லாமே இந்த வாசல் வழியா தான் நம்ம மனசுக்குள்ள போகுது. அடுத்து நம்ம காது. நாம கேட்கிற வார்த்தைகள், இசை, சத்தங்கள், இது எல்லாமே இந்த வாசல் வழியா தான் நம்ம உணர்வுகளையே தீர்மானிக்குது இல்லையா? 3வது வாசனை. ஒரு சின்ன நறுமணம் போதும், பழைய ஞாபகங்களை அப்படியே கிளறி விட்டுடும், இல்லைன்னா ஒரு புது உணர்வையே உருவாக்கும். 4வது சுவை. இது வெறும் சாப்பாடு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க, நம்ம ஆசைகளையும் விருப்பங்களையும் கட்டுப்படுத்துறதுல இது ஒரு முக்கியமான வாசல். கடைசியா தொடு உணர்வு. பாதுகாப்பு, அன்பு, ஆபத்துன்னு எத்தனையோ ஆழமான உணர்வுகளை இந்த ஒரு வாசல் நமக்குள்ள கடத்துது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த 5 வாசல்கள் வழியாதான் நம்மளோட முழு உலகமே கட்டமைக்கப்படுது. சரி, இந்த 5 வாசல்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? அதுதான் பொய்தீர் ஒழுக்க நெறி. அதாவது எந்த ஒரு குற்றமும் இல்லாத ஒரு கச்சிதமான ஒழுக்கத்தின் பாதை. இங்க குறள்ல ஐந்தவித்தான்னு ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதுக்கு அர்த்தம் ஐம்புலன்களையும் அழிச்சவன் இல்ல, அதை அடக்கி ஆடுறவன் அர்த்தம். அந்த வாசல்களுக்கு அவன் ஒரு செக்யூரிட்டி மாதிரி, ஒரு பாதுகாவலனா இருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வாசல்களுக்கு ஒரு காவலாளி இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம மனசு ஒரு புயல்ல மாட்டின கப்பல் மாதிரி குழப்பத்துல, கவனச்சிதறல்ல தத்தளிக்கும். ஆனா அதே வாசல்களை நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்ம மனசு ஒரு அமைதியான ஏரி மாதிரி கிறிஸ்டலா தெளிவா, ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறிடும். இப்ப நாம குறளோட கடைசி பகுதிக்கு வரோம். நீடு வாழ்வார், அதாவது ரொம்ப நாள் வாழ்வாங்கன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா வருஷங்களை என்றது தானா? 100 வயசு வரைக்கும் வாழ்றது மட்டும்தானா இதோட பொருள்? கண்டிப்பா இல்ல. இதோட உண்மையான அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. இங்க நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது வருஷ கணக்குல அளக்கப்படல, வாழ்க்கையோட ஆழத்தால அளக்கப்படுது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் முழுசா அர்த்தத்தோட வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையான நீண்ட வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு நீண்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. மனசுல முழு தெளிவு, செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு நோக்கம், எப்பவும் கூடவே இருக்கிற ஒரு மன அமைதி, அப்புறம் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு ஆழமான ஈடுபாடு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அந்த குறள் நமக்கு தர்ற உண்மையான வாக்குறுதி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த ஞானம் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல வாழ்ற நமக்கு எப்படி பொருந்தும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இல்லையே இல்லாத டிஜிட்டல் தகவல்கள் ஒவ்வொரு செகண்டும் நம்மளை தாக்குற இந்த காலத்துல நம்மளோட அந்த வாசல்களை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம்? அன்னைக்கு இருந்தது 5 பொறிகள், ஆனா இன்னைக்கு நோட்டிபிகேஷன்ஸ், சோஷியல் மீடியா ஃபீட்ஸ், ஓடிடின்னு நூத்துக்கணக்கான புது புது டிஜிட்டல் வாசல்கள் நம்ம கவனத்துக்காக போட்டி போடுது. சொல்லப்போனா நம்ம கவனம் தான் இங்க பொருள். அப்போ இன்னைக்கு நாம இந்த மாஸ்டரி அடையிறதுக்கான வழி என்ன? ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த புது வாசல்கள் எது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2வது, எந்த தகவலை உள்ள விடணுங்கிறத ரொம்ப கவனமா ஒரு காவலாளி மாதிரி நின்று தேர்ந்தெடுங்க. 3வதா, அந்த முடிவுல உறுதியா நிக்கிறதுக்கு தேவையான மன ஒழுக்கத்தை வளர்த்துக்கோங்க. ஆக இந்த 2000 வருஷ ஞானத்தோட மொத்த சாராம்சமும் இதுதான். யார் ஒருத்தர் தன்னோட புலன்களை அடக்கி ஆள்றாரோ அவர் காலத்தையே வென்று நிற்கிறார். அவர் வாழ்றது வெறும் வருஷங்கள்ல இல்ல, ஒவ்வொரு கணத்தோட ஆழத்துல. அதுதான் உண்மையான நீடித்த வாழ்க்கை. இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம்.
இன்னைக்கு உங்களோட எந்த வாசலுக்கு ஒரு பாதுகாவலன் உடனடியா தேவைப்படுறான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.